எக்ஸாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணால் இவங்க எல்லாம் என்ன பிக்கப் பண்ண வரும்போது ஒரு பிளானோட வந்தாங்க போல். அவங்க தம்பி ஒய்ஃப்க்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு நேராக பேக்கரிக்கு கொண்டு போய் கேக் வாங்கிட்டுன்னு போயிட்டாரு. அப்படியே ரசமலாய் கேக் வாங்கிட்டு கேக் கட் பண்ண போயிட்டோம். அங்கே போயிட்டு செலிப்ரேட்லாம் பண்ணிவிட்டு சின்ன ஒரு கேக்கை வெளுத்து கட்டிட்டாரு. அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் வந்து லஞ்சு வெளில தான் சாப்பிட்ருந்தோம். வெளில சாப்பிட்டுட்டு அந்த பிரியாணி சுத்தமாக நல்லா இல்லை, எங்கள் யாருக்குமே பிடிக்கல. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு மாலுக்கு தான் போயிருந்தோம். எப்பவுமே தேட்டரில் போயிடுவோம். இந்த வாட்டி மாலில் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாலுக்கு கொண்டு போயிட்டார் அவங்க அப்பா. சின்னவர் எப்போ போனாலும் இந்த பொம்மை கூட உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் வருவார். டைம் ஆயிடுச்சு போல், படம் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பிடி சார் படத்துக்கு தான் போயிருந்தோம். படம் சூப்பராகவே இருந்தது. தமிழ்நாட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் படத்தில் காமிச்சிருப்பாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. நீங்களும் போய் பாருங்கள், படம் நல்லாயிருக்கு. அப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் எஸ்கலேட்டரில் தான் வந்தோம். எஸ்கலேட்டரில் வரும்போதே என்னை படாத பாடுபடுத்திட்டான் அந்த சின்னவன். என்னால் முடியல அங்கே இருக்கு. இப்பவே கண்ணை கட்டுது. ஈவினிங் வரும்போதே அம்மா எங்களுக்கு பானிபூரி வேணும்னு கேட்டானுங்க. அப்படியே பானிபூரி சாப்பிட வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.